நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கான பேசுறேன். இன்னைக்கு இந்த நவரத்தினங்கள் சார்ந்த பதிவுகள் கண்டினியூஸா நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம். முதல் பதிவா நம்ம மாணிக்கக்கல் பத்தி நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். அடுத்த பதிவு முத்துக்கள், சந்திரனுடைய கல்லான முத்துக்கள் பத்தி சில விஷயங்கள் பார்த்தோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு குருவின் அம்சம் பொருந்திய கனக புஷ்பராகம், அதாவது ஆங்கிலத்தில் எல்லோ சஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அதிர்ஷ்டக்கள் யாருக்கெல்லாம் யோகத்தை பண்ணும், யாருக்கெல்லாம் பிரச்சனை பண்ணும், யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. பொதுவாகவே இதுக்கு முன்னாடி சொன்னது போலதான் இந்த கனக புஷ்பராகம் என்பது நவ கிரகங்கள்ல குருவின் பிரதிநிதியாக, குருவின் அம்சம் பொருந்திய ஒரு கல்லாக என்பது இருக்கு. குருவின் ஆற்றல்களை வாங்கி அதிகப்படியாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கு. அப்ப வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் அனுபவிக்கக்கூடியவங்க, ஏன்னா குரு கெட்டு இருந்துச்சுன்னா பலவிதமான பிரச்சனைகள் நிச்சயமா அவங்க லைஃப்ல அனுபவிப்பாங்க. பொதுவாகவே லைஃப்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி அறிவு இல்லாம, இல்ல பசங்க பாத்தீங்கன்னா நல்லா படிக்க மாட்டாங்க, இந்த மெமரி பவர் சரியா இல்லை, அந்த புரிந்து படிக்கக்கூடிய தன்மைகள் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றவங்களும் இந்த கனக புஷ்பராகத்தை என்பது அணியலாம். இல்ல தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க, சின்ன வயசு பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தன்னம்பிக்கை இல்லாத சூழல்கள் எல்லாருக்குமே உருவாகும் ஒரு சில கட்டங்கள்ல. அப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கான்பிடன்ட் இல்லை, எந்நேரமும் ஒரு பயம், ஒரு பதட்டம் என்பது இருந்தாலும் அது போன்ற நபர்களும் இந்த கனக புஷ்பராகத்தை என்பது அணியலாம். ஏன்னா இந்த குரு என்பது பாத்தீங்கன்னா கிரகங்கள்லேயே அதிகமாக சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு தான். அதனுடைய ஆற்றல்கள் பாத்தீங்கன்னா சுபத்துவத்தை ஏற்படுத்தும், ஒரு விதமான சுபிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்ப நல்ல ஒரு கல்வி அறிவு, ஞானம், தன்னம்பிக்கை எல்லாமே ஏற்படுத்தக்கூடியது குரு தான். அதனாலதான் இந்த குருவுடைய கல்லான கனக புஷ்பராகத்தை இது போல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தாராளமாக அணியலாம். இது நான் ஜென்ரலா சில விஷயங்கள் சொல்லிட்டு, இதுக்கு நான் விதிவிலக்காக அடுத்த கட்டமா நான் எப்படி அணியணும்னு சொல்லி அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக போறேன். அப்ப நிறைய ஒரு பாசிட்டிவ் மைண்டை கிரியேட் பண்ணணும். எந்நேரமும் ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையாவே இருக்கு சார், ஒரு பாசிட்டிவான எண்ண ஓட்டமே என்பது இல்லை, இது நடந்துருமா அது நடந்துருமா, ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறேன் அதுல ஏதாவது ஒரு ஆபத்துகள் வருமானதான் ஃபர்ஸ்ட் தலை தூக்குது அப்படின்ற நினைக்கக்கூடியவங்களும் கனக புஷ்பராகத்தை என்பது அணியலாம். நல்ல ஒரு பினான்சியல் குரோத் ஏற்படணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களும் அணியலாம். ஏன்னா தனக்காரகன் 2 கிரகம் பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல 2 கிரகங்கள் அதிக அபரிவிதமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதுல குரு மற்றும் சுக்கிரன் இந்த 2 கிரகம் தான் பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதுல இந்த குரு என்பது தனக்காரகன் சொல்லி அதுக்கு தனித்துவமான ஒரு பேரு என்பது இருக்கு, பொன்னவன் சொல்லுவாங்க அவரை. அப்ப உலகத்தில் உள்ள அனைத்து பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் குபேரன்றதுனாலே அது குரு என்று எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, செய்யக்கூடிய வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அது பிசினஸ்ல நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்படலை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க தாராளமாக கனக புஷ்பராக கல் என்பது அணியலாம். இல்ல மனையோகம், வீடு யோகம், இல்ல கணவன் மனைவி சார்ந்த வகையில ஒரு பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காகவும் அணியலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா சமுதாயத்தை நம்ம மதிக்க மாட்டாங்க, ஒரு இடத்துக்கு போனா அவமானம் தான் தேடி வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் குரு என்பது அணியலாம். ஏன்னா குரு தான் பாத்தீங்கன்னா ஆசிரியர். இந்த ஆசிரியர் நிலைமையில இருக்கக்கூடிய நபர்கள், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குருன்றது நம்ம சொல்லுவோம். அப்ப இது போல பாத்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு இல்லை, அவப்பேரா ஏற்பட்டுனே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய தாராளமாக இந்த கல் என்பது அணியலாம். இல்ல ஹெல்த் சார்ந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மேம்படணும்னாலும் அணியலாம். இது போல பல விதமான விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடியது இந்த கனக புஷ்பராக அப்படின்ற கல். ஆனா இது போல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஃபைனலா ஜாதகத்தை பேஸ் பண்ணி பார்த்து அணியும் போதுதான் சிறப்பா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க அணியணும், இந்த ராசிக்காரங்க அணியக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 12 ராசி லக்னக்காரர்களும் கனக புஷ்பராகம் யோகத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த கனக புஷ்பராக கல்லுடைய கிரகம் என்றது குரு. குரு நல்ல நல்ல ஸ்தானத்துல 6, 8, 12 அதிபதிகளோட இந்த அவயோக பாவத்தோடு தொடர்பில்லாத அமைப்பில் இருக்கும் பட்சத்துல நம்ம மேல சொல்ல நற்பலன்களை அனைத்தும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது இருக்கும். அப்ப பொதுவாகவே பார்க்கும்போது இந்த குரு என்ற கிரகம் பாத்தீங்கன்னா எப்படி தன்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும், மஞ்சள் நிறத்துல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. அப்ப அந்த மஞ்சள் நிறத்தை பாத்தீங்கன்னா கனக புஷ்பராக உள்வாங்கி தன்னுடைய ஆற்றல்கள் மனிதர்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கு. நம்ம உடல் பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள் மூலமாக தான் ஆக்டிவேட் ஆகுதுன்றது சொல்றாங்க. அப்ப இந்த 7 சக்கரங்கள்ல ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதற்கும் இந்த நவரத்தினங்கள் மூலமாக தீர்வு காண முடியுன்றமே சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இந்த கல்லை பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். இது எந்த விரல்ல அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆள்காட்டி விரல் அணிய வேண்டியது இருக்கும். ஆள்காட்டி விரல்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ்ல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. எந்த கையில் அணியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஆதிக்கம் பெற்ற கை என்னவோ அதில் அணிந்தால் சிறப்பு என்று புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வலது கை பழக்கமுள்ள நபராக இருக்கும் பட்சத்துல ரைட் ஹேண்ட்ல தாராளமாக அணிஞ்சிக்கலாம், ஆள்காட்டி விரல்ல அணியலாம். லெஃப்ட் ஹேண்ட் பழக்கமுள்ள நபர்களாக இருக்கும் பட்சத்துல
அதாவது இடது கையில தாராளமா அணிஞ்சுக்கலாம். அதே ஆள்காட்டை விரல தான் அணியணும். லெஃப்ட் ஹேண்ட்ல அணிய வேற யார் லெஃப்ட் ஹேண்ட்ல அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்ல குருதசை உங்களுக்கு நடக்குது, குரு வந்து கெட்டு இருக்கு, ஜாதக ரீதியா 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு இருக்குன்னா ப்ராப்ளத்தை அனுபவிப்பீங்க. அப்ப அந்த ப்ராப்ளத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும்னா உங்களுடைய இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரல் அணியும் போது அதோட பிரச்சனைல இருந்து தாராளமாக எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா அது வாங்கும் போது கவனமா பார்த்து நம்ம கல்லை வாங்கணும். சர்டிபிகேட்டோட வாங்கும் பட்சத்தில் சிறப்பாக இருக்கும். அந்த கல்லை வந்து கரெக்டா நம்ம செக் பண்ணணும். நல்ல நீரோட்டமான கல்லா, கிளாரிட்டியா நல்ல அமைப்புகள் இருக்கா, எந்த கரும்புள்ளிகள், பிரேக்ஸ், கிராக்ஸ் இது போல விஷயங்கள் இல்லாத அமைப்புல இருக்கும் பட்சத்துல பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா என்னதான் உங்களோட ஜாதத்தை நீங்க ப்ரிஃபர் பண்ணி பார்த்து எனக்கு யோக பலன்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீங்க வாங்கினாலும் இது போல வந்து டிஃபெக்ட்ஸ் உள்ள கல்லாக இருக்கும் பட்சத்துல அதோட முழு பலன்களை அந்த கல்லால வந்து தர முடியாது. இதற்கு மாறாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அந்த கல்லை வந்து எந்த மெட்டல பயிற்சி அணியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்கத்துல பயிற்சி அணியும் பட்சத்துல சிறப்புன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இது எப்படி நம்ம டீட்டெயிலா ஜாதத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட ஜாதத்தை டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கணும். ஜாதகத்துல குரு என்ற கிரகம் லக்னத்துல இல்ல 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், இல்ல 10ஆம் பாவம் இதெல்லாம் வந்து கேந்திர ஸ்தானங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்தில் இருந்தாலோ, இல்ல லக்னாதிபதி 4ஆம் அதிபதி, இல்ல களத்திர ஸ்தானாதிபதி, இல்ல 10ஆம் இந்த உச்ச கேந்திரம் சொல்லுவாங்க தொழில் ஸ்தானாதிபதி, இந்த அதிபதிகளோட சேர்க்கையிலேயோ இல்ல பார்வையிலோ நட்சத்திர சாரத்திலோ இல்ல வந்து தான் நின்று அந்த குரு வந்து தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 1, 4, 7, 10 தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. அபரிவிதமான பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. நல்ல ஒரு பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லா விஷயமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பணம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்ப சப்போஸ் இந்த கிரகம் வந்து இது போல தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல தாராளமாக அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களோட கையில வந்து பாத்தீங்கன்னா கனக புஷ்பராகத்தை அந்த குருவின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கனக புஷ்பராகத்தை அணியும் பட்சத்துல அங்க மேல சொன்ன நற்பலன்களை எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நீங்க யோசிக்கலாம், குரு நல்ல அமைப்புல இருந்துச்சா இயற்கையாகவே இது போல தன்மைகள்லாம் வருமே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக கெட்ட கிரகத்தின் தசைகள் என்பது போய்கொண்டு இருக்கலாம். அப்ப குரு வந்து யோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அந்த குரு தசை அவங்களுக்கு நடக்கல, வேற அவயோக தசை என்பது நடக்குது. அப்ப பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும், ஒரு ரெமடி, ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தணும், ஒரு ரெமடியை வந்து தரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த குரு நல்ல அமைப்புல இருந்து அந்த கல்ல அவங்க அணியும் பட்சத்துல தற்காலிகமான ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு என்பது தர முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது யூஎஸ்ல கலிபோர்னியால இருந்து ஒரு நபர் நம்ம தொடர்பு போட்டு பேசினாரு. தமிழ் நபர் தான். அவர் அங்கேயே செட்டில் ஆகி பல தலைமுறையாக அங்கேயே இருக்கக்கூடிய நபரா இருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு ஹெட்டா இருக்கக்கூடிய நபரா இருக்காரு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சார் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவே ஒரு பிசினஸ் டீலிங் இருந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. அது இப்பதான் சார் ஒரு 2 நாள்ல 3 நாள்ல ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் முடியக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு சார். இந்த மீட்டிங் நான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மீட்டிங்ல அது ஃபைனல் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா நான் என்னுடைய கரியர்ல அடுத்த கட்ட ஸ்டேஜ் நான் போவேன். இதான் ஃபைனலான ஸ்டேஜ். சரி, இது ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இவ்வளவு காலம் இழுத்தடிச்சிருச்சு. சரி, நான் ஜெம்ஸ்டோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அது மூலமா ஏதாவது மாற்றம் தர முடியுமா? நீங்க பக்காவான ஒரு கன்சல்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி தொடர்பு கொண்டு பேசினாரு. 6 இயர்ஸ் பேக். அவர் நான் ஜாதகத்தை டீட்டெயிலா நான் செக் பண்ணி பார்த்துட்டு அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரு. அவர் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி தான். ஓகேங்க, 8ஆம் அதிபதி தான் இந்த இடத்துல வந்து குரு. ஆனாலும் அந்த குரு தான் இந்த நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 2, 10, 11ஆம் பாவத்தை தொடரப்பட்டிருக்கு. நம்மளோட கேபி மெத்தட் டீட்டெயிலா நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ உடனடியா நான் உங்களுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த கனக புஷ்பராக கல்லை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கையில அணிங்க சார். இல்ல நீங்க அணிய முடியலான்னு பட்சத்துல பாக்கெட்ல வச்சுட்டு அந்த மீட்டிங் என்பது அட்டன் பண்ணி போங்க. உடனடியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகுன்ற சொல்லியிருந்தேன். நான் சொன்னது போல நடந்துச்சு. அவரு ஒரு பல கோடி ரூபாய்க்குள்ளான ஒரு டீலிங்ஸ் வந்து முடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அவர் வெளியில அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுத்துச்சு. மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். இது போல பலவிதமான விஷயங்கள் வந்து ஏற்படுத்த முடியும். பசங்க வந்து மந்தமா இருக்கு சார், படிப்புல மந்தமா இருக்கு, நல்லா படிக்க மாட்டாங்களா சொல்லுவாங்க. அவங்க ஜாதத்தை அனலைஸ் பண்ணி பார்த்து இது போல வந்து கனக புஷ்பராகத்தை நான் வந்து பரிந்துரைச்சிருக்கிறேன். நல்ல சிறப்பான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கு. இதன் மூலமா என்ன தெரியுது? தகுந்த ஆலோசனை, சரியான ஆலோசனை இருக்கும் பட்சத்துல நிச்சயமா யோக பலன்களை ஏற்படுத்தும். ஆனா பொதுவான கன்சல்டேஷன் எடுத்துடக்கூடாது. அதாவது எந்த ஒரு ஜாதகத்தை பார்க்காம நான் மேல சொன்ன நற்பலன்கள்லாம் இது ஏற்படுத்தும் நினைச்சிட்டு இது அணிஞ்சிங்கன்னா நிச்சயமாக பாவத்தை கொடுத்துரும். அவங்க ஜாதகத்தை வந்து குரு கெட்டு இருக்கும் பட்சத்துல அப்ப டீட்டெயிலா ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து இந்த விஷயத்த பண்ண வேண்டியும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த கனக புஷ்பராகத்தை வாங்க முடியல, ப்ரிஃபர் பண்ண முடியல சார், காஸ்ட்லியா இருக்கு, சில பேர் யோசிக்கலாம். அவங்களுக்கு இந்த உபரத்தினங்கள் அப்படின்றதுலாம் இருக்கு. அதே குருவின் அம்சம் கனக புஷ்பராகத்தை போலவே குருவின் அம்சம் பொருந்திய உபரத்தினங்கள்லாம் இருக்கு. பர்டிகுலரா அமிதிஸ்ட், சிட்ரின், அது எல்லோ டர்மலைன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ரத்தினங்கள் அணிஞ்சாலும் அந்த குருவின் ஆற்றல்களை அவங்களால பெற முடியும் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜெம்ஸ்டோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்பரான கன்சல்டேஷன் தேவைப்படுது,
நான் மேலே சொன்ன நிறைய நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு சார், அதுக்கு ஏதாவது தீர்வு விதமாக ஏதாவது பண்ண முடியுமா ஜெம்ஸ்டோன் மூலமா, அது ப்ராப்பரான கன்சல்டேஷன் தேவைப்படக்கூடியவங்க நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க, வீடியோலையும் கொடுத்து அவைலபிள் இருக்கு. மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வேணாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவை சந்திக்க வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.